ஐட்டைக்கும் அம்மானுக்கும் பீமரத சாந்தி. அப்ப அதுக்கு முகூர்த்த காலம் ஒண்ணணும்ல. ஹலோ, வெல்கம் பேக் டு நகரத்தா ராச்சிஸ் வேர்ல்ட். இட்ஸ் அக்டோபர் 2 மார்னிங் 5:33. முத நாள் நைட் போட்ட மெஹந்தி. காலையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படிதான். நைட்டு மருதாணி வச்சுட்டு படுப்போம். காலைல எழுந்திரிச்சு பார்க்கல அவ்வளோ கொள்ள சந்தோஷமா இருக்கும். கையை சுரண்டி சுரண்டி பட்டிக்கல்ல போட்டுட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஆயா ஞாபகம் தான் வருது. சின்ன பிள்ளையா இருக்கையில் பட்டிக்கல்லில் எதையா ஒன்று பண்ணோம்னா ஆயா ரொம்ப கோச்சிக்குவாங்க. பட்டிகல்லையா பண்ணுவாங்க, இப்படி பட்டிகளை போட்டு அழுக்காக்குறீங்களே அப்படிம்பாங்க. ஆயா வீட்டு பட்டிகள் அப்படியே பல பலன்னு இருக்கும், எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இதை பார்க்கும்போது ஆயா ஞாபகம் தான் வருது. அடடே, கையில் நல்லா ஸ்டெயின் இருக்குல்ல, ரொம்ப அழகாக வந்திருக்கு. சின்ன வயசில் இருக்கும்போதே எப்போ மருதாணி போட்டாலும் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி கையில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி அதோடைய ஸ்டெயின் அந்த எண்ணெயில் பார்க்கும்போது அதோட பிரைட் கலர் அவ்வளோ பிடிக்கும். இப்பயும் அப்படி தான். மறுநாள் காலையில் பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த மெஹந்தி ஸ்டெயினாக இருக்கட்டும், மருதாணியோடைய கலராக இருக்கட்டும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்க யாராவது உண்டா? மெஹந்தி எவ்வளோ அழகாக நல்லா பளிச்சுன்னு செவந்திருக்குல கையில். எங்கள் 3 பேருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பியாச்சு. முகூர்த்த கால் ஊன்றதுக்கு கொட்டகைக்கார் வந்துருவார்ல, நமக்கு கொட்டகை போடுறவர் வந்தாச்சு. இவங்க தான் நமக்கு முகூர்த்த காலம் ஊன போகிறாங்க. எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். முகூர்த்த கால் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதில் மாவேலையை போட்டு சுற்றி கட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது மேலே பூவையும் ஃபுல்லாக சுற்றி கட்டிடுவாங்க. இப்போ முகூர்த்த கால் ரெடி ஆகிடுச்சு. இனி பொட்டு வைக்கணும். இதை வந்து நம்ம கொட்டகைக்கார் தான் முதல்ல ஆரம்பித்து வைப்பார். ஸோ அவரே போட்டுருவார். இவர் பேர் ராஜமாணிக்கம். அவருக்கு அடுத்தபடியாக வீட்டில் இருக்கிற எல்டர்ஸ் எல்லாருமே 1 by 1 வச்சுட்டு வந்துடுவாங்க. எல்லாரும் அது முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாளியில் 3 தடவை பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் பூ போடணும். இதுக்கப்புறமா இந்த முகூர்த்த காலை எடுத்து அதில் நிற்க வச்சு கட்டிடுவாங்க. முகூர்த்த காலுக்கு தீபாவளியை காட்டிட்டு வளவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தீபாவளியை காட்டுவாங்க. எல்லோரும் தீபாவளியை தொட்டு கும்பிட்டுட்டு நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. இப்போ வளவில் இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த முகூர்த்த காலை நிறுத்தி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் கொட்டையக்காரை அதை நல்லா டைட்டாக கயிறு போட்டு கட்டி வச்சுருவார். இந்த முகூர்த்த கால் கட்டினதுக்கப்புறமா ஒரு மஞ்சப்பையில் தேங்காய் 1 ரூபா காசு போட்டு அந்த முகூர்த்த காலோடு சேர்த்து கட்டிடுவாங்க. இது எதுக்காகனா மழை வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையாருக்கு வேண்டிக்கிட்டு இது மாதிரி செய்வாங்க. இந்த தட்டை கொண்டு வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும். எங்கள் வீட்டுக்கு பெரியவங்க மீனாத்தை, இவங்க தான் கோலம் போட ஆரம்பிப்பாங்க. இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேலை கிடுகிடுன்னு முடிஞ்சிடும். இனி கோலம் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கல்யாணம் சொல்லணும். போமா சாந்தி கல்யாண அழைப்புகள். அன்புடைய அருள்மிகு வடிவுடையம்மன் சமேத வளருநாதர் திருவர்களால் நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் 4/10/2025 சனிக்கிழமை துவாதசி திதியும் சதய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 11:15 மணிக்கு மேல் 11:45 மணிக்குள் தனுர் லக்னத்தில் எங்கள் தகப்பனார் திரு ராமநாதன் செட்டியார் அவர்களுக்கு திருமதி ராம மீனாட்சி ஆட்சி அவர்கள் வீட்டில் இருக்கிற பாட்டையா, பாட்டி, ஆயா, ஐயா, அப்பத்தா, ஐயா எல்லாருக்கும் கல்யாணம் சொல்லணும்னு சொன்னாங்க. ஸோ கல்யாணமும் சொல்லியாச்சு. இனி அடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மோட்டு பொம்பளை பிள்ளை. நம்மோட்டு பொம்பளை பிள்ளைனா யார்? என் ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அவள் பேர் உமா என்கின்ற உமையாள். அவங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம் சொல்லணும். ஸோ கல்யாணம் சொல்லியாச்சு. இனி அடுத்து நம்ம வளவில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் கல்யாணம் சொல்லணும். ஸோ ஆக மூத்த அவங்க வந்து எங்கள் மீனாத்தையும் ராமு மாமாவும் தான். ஸோ அவங்களுக்கும் அவங்க மகன் அப்புறம் அவங்க பேரவண்டி எல்லாருக்குமா கல்யாணம் சொல்லியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம சின்னையான்னு சொன்னேன்ல, இவங்க தான் நம்ம சின்னையா. இவங்களுக்கும் நம்ம கல்யாணம் சொல்லியாச்சு. இனி அடுத்தது அன்பு மாமாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம சிதம்பரம் அண்ணன். 5-6 மணி வாக்கில் ஆறாவல் கிளம்பியாச்சு. அங்கே தான் பூர்ணா அப்பாவோட ஆயா வீடு இருக்குது. அங்கே அவங்க மாமா, மாமி, மாமா பிள்ளைங்க, ஆயா எல்லாருக்கும் கல்யாணம் சொல்லணும். நல்லபடியாக கல்யாணம் சொல்லியாச்சு. இவ்வளோ தூரம் போயிட்டோம், காளியம்மாவை பார்க்கலன்னா அப்படி நல்லபடியாக காளியம்மாவை கும்பிட்டுட்டு
உன்னுடைய கிருபையினால் மட்டும்தான் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு இந்த 70 நல்லபடியாக நடத்திடணும் அப்படின்னு எல்லார் மனசுலேயுமே ஒரு வேண்டுதல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ காளியம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா வந்தாச்சு. நைட்டு ஒரு 7-7:30 மணி வாக்கில் சமையக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணாங்க. அடுப்புக்கு பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறாரு. ரொம்ப அழகாக அந்த பிள்ளையாரை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு அழகாக கண்ணெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, பூ, பழம், அப்புறம் விபூதி, குங்குமம், மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சு இப்போது அடுப்புக்கு தீபாரனை காட்ட போகிறாங்க. எப்போவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா வந்துட்டாலே ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிரும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு மட்டும்தான் எல்லாரையும் திருப்திப்படுத்தும். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், யாருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு இது பத்தலை, காசு பத்தலை, பணம் பத்தலை, நகை பத்தலை, வீடு பத்தலை அப்படின்னு பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும்தான் நம்ம கொடுக்கும்போது போதும்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு மனசு வரும். அது எப்போன்னா அந்த வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசு நிறைஞ்சிருச்சுன்னா உடனே போதும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சாப்பிட்ற விஷயத்தில் யாரையும் எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது என்றைக்குமே. எங்களோட நல்ல மனசுக்கு பூர்ணா அப்பாவோட நல்ல மனசுக்கு அன்றைக்கி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்த அத்தனை பேரும் சொன்னாங்க, சாப்பாடு ரொம்ப அருமையாக பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டு மாதிரி அப்படியே இருந்தது, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. கேட்ரிங் பிள்ளையார்பட்டியில் இருக்கிற மணியாச்சி அவங்க அவ்வளோ சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு இட்லி அவிச்சு திரக்கல் வச்சுருந்தாங்க. ஐயோ, திரக்கல் செம்ம சூப்பருங்க. என்னமோ அந்த டேஸ்ட் என் நாக்கில் நிற்குது. டாப் நாச்சாக இருந்தது. அப்படியே இந்த கொதிக்கும் போது அந்த வாசனை அப்படி இருந்தது. ஒரு 10 நிமிஷம்தான் டக்குன்னு அவங்க டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க. இது திடீர்னு தான் இந்த ஒரு யோசனை வந்தது. நடுவீட்டு கோலம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரவி அச்சகமில் கொடுத்துருந்தேன்னு. ஸோ அது கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கோலத்தை எல்லாரோட முறை பேக்லேயும் போட்டுட்டு இனி பெண்டிங் இருந்தது எதெல்லாம் போடாமல் இருந்ததோ அதெல்லாம் நானும் என் சிஸ்டர்லாவும் நைட்டு சாப்பிட்டுட்டு அந்த வேலையாக உட்காந்துருந்தோம். அதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? என் பாருங்க. ஹஸ்பண்டுக்கு அவங்க சிஸ்டர் தேய்க்கிறாங்க, காலுக்கு கொசும் வருது. நான் படுத்துட்டேன்ப்பா, அங்கே படுத்துட்டு சந்தோஷ். சந்தோஷ் எட்டி பார்க்குறேன். இப்போ இந்த வீடியோ நான் எங்கே முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.